ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய லைவ் அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் கடந்த 8 மாத காலமாக நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் க்ரோத்தஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹை லெவலில் இருக்குது. அவங்க மெயினாக எந்தெந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், ஏஐ, கெமிக்கல் இன்ஜினியரிங், பேங்கிங் செக்டார், ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார், அந்த மாதிரி செக்டார்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்களுடைய ஏஐ பிஸ்னஸை குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்னுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் பிரைட்டாக இருக்குது. தேர்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருண் பிரெவரேஜஸ் பெப்சி கம்பெனி யூஎஸ்ஏவோட அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. ஒரு 750 crores அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய பிரெவரேஜஸ் பிஸ்னஸ் இந்தியாவிலையும் குளோபல் வைட்லையும் நல்ல ரீச் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு வருண் பிரெவரேஜஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஃபோர்த் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள் நிறுவனம் ஜெமினி ஏஐ என்ற புது சாஃப்ட்வேரை ஐபோன்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால ஆப்பிள் ஃபோனுடைய க்ரோத்தும் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் க்ரோத்தும் நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இதோட இந்த லைவ் அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம நாளைக்கு வேற அப்டேட்ஸோட ஃபர்தரா பார்ப்போம்.